நம்ம வாழ்க்கையில சின்ன சந்தோஷத்திற்காக பெரிய விலை கொடுக்கறோமேன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கதை உங்களுக்கு வலிமையான பதில் தரும். ஒரு பிச்சைக்காரன் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு விலை உயர்ந்த வைரக்கல் ஒண்ணு கிடைச்சிச்சு. அதோட மதிப்பு என்னன்னு தெரியாம அதை அவன் கூட இருந்த கழுதைக்கு மாட்டி விட்டுட்டான். அவன் பார்த்துட்டு இருந்த ஒரு வைர வியாபாரி அவனிடம் போய் இந்த கல்லை எனக்கு கொடுத்தா நான் உனக்கு காசு தரேன்னு சொன்னாரு. உடனே அந்த பிச்சைக்காரன் அப்படின்னா எனக்கு ₹1 கொடு அப்படின்னு கேட்டான். அந்த வைர வியாபாரி இன்னும் கம்மியா இவங்கிட்ட வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் உனக்கு ₹1 தரமாட்டேன், அது அதிகம், நான் உனக்கு 50 பைசா தரேன் அப்படின்னு சொன்னாரு. பிச்சைக்காரன் அப்படின்னா பரவாயில்ல, அது கழுத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த வைர வியாபாரி இப்படியும் நம்ம 50 பைசாக்கு வாங்கிடலாங்கிற எண்ணத்தோட இருந்தான். உள்ள அங்க வந்த இன்னொரு வியாபாரி அதை ₹1000 கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த வைர வியாபாரி எதிர்பார்க்கவே இல்லை. அதிர்ச்சியில நீ ஏன் அதை ₹1000 கொடுத்த, அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? முட்டாளே, ₹1,00,00,000 மதிப்புள்ளதை போய் ₹1000 கொடுத்துட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே அப்படின்னு கேட்காரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன், யாரு முட்டாள், எனக்கு மதிப்பு தெரியாது, அதனால நான் இந்த விலைக்கு வித்துட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு ₹1000 பெரிய காசு தான், அதுவே எனக்கு போதும். ஆனா இதோட மதிப்பு தெரிஞ்சும் 50 பைசாவுக்காக அதை நீ விட்டுட்டியே, நீ எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டே அவன் நடந்தான். இப்படிதான் நம்ம சின்ன சந்தோஷங்களுக்காக விலை மதிப்பற்ற வாழ்க்கையை இழந்து விடுறோம்.